இந்த நயன்தாரா அவர்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவருடைய சமீபத்திய செய்தியிலிருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த ஒரு பழைய படத்துல கவுண்ட் பண்ணி லாட்ரி சீட்ல ஒரு கோடி விழுந்துச்சு சொன்னதுமே, இந்த தெரு என்ன விலை, அந்த ரோடு என்ன விலை, ஐயோ நான் ஏதாவது வாங்கி ஆகணும் தெரிய வரல, அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வருது. இந்த நயன்தாரா விக்னேஷ் சிவனும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளும் தரப்பு முக்கியமாக திமுகவோட நெருக்கமாக இருக்காங்க. மிக முக்கியமாக உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால ஈசிஆரில் இடம் வாங்குறது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சார்பாக நடக்குது. அவங்க பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறாங்க, ஏற்றுக்கிறேன். அதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்கள் அடைகிறாங்கன்னா அதுவும் புரியுது நம்மளால. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு அரசாங்கமான புதுச்சேரி அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு எந்த இடத்துல அந்த நம்பிக்கை வருது, நம்பிக்கைன்ற தாண்டி இது ஒரு விதமான தான் தோன்றித்தனம்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அமைச்சர்கள்லாம் விட ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். எதனால? திமுக தலைமை குடும்பம் நெருக்கமாக இருக்கிறதுனாலயா? இது வெறும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் சம்பந்தப்பட்டது அல்ல. அதையும் தாண்டி இங்கே பிளாக் மணி நகருது இல்லையா, இதன் மீது ஒரு சந்தேகத்தக்க ஒரு நடவடிக்கை இங்கே எப்பொழுதுமே இருக்கு. அது விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்கள் மீதும் இருக்கு. அதை தொட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் சொல்றீங்க, அது வந்து சீக்கிரம் கவர்மெண்டோடது. அதில் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்க, அது ஏறக்குறைய 2 ஏக்கர். அது சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்னா பழைய ஆர்பர் பக்கத்தில். அதுவும் மிக முக்கியமாக இந்திரா காந்தி ஸ்டேடியம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் அரவிந்தோடைய ஆசிரமம் இருக்கும், அதனுடைய எண்டில் இருக்கக்கூடிய பீச்சில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் வேறு யாருக்கும் அமையவே அமையாது. இது அரசாங்கத்தினுடைய இடனால இந்த இடத்த யாராவது எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை குத்தகை கிடைச்சா கூட இது பெரிய லாபத்தை அடைய முடியும். ஆனால் இந்த இடத்த எடுக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த 2 ஏக்கர் இடத்த எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 80 to 90 கோடி ரூபாய் இருக்கணும். இதை ஏன் நம்ம எடுத்து ஏன் பேச வேண்டியது சொல்ல புரியுதா? 80 to 90 கோடி ரூபாய் அந்த இடத்துல செலவு பண்ணுற அளவுக்கோ, இல்லாட்டி அதை வாங்குற அளவுக்கோ, இல்லாட்டி அதை லீஸுக்கு எடுக்கிற அளவுக்கோ விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு நிச்சயமாக பணம் இருக்க வாய்ப்பு இல்லை. நயன்தாரா அவர்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனால் 80 to 90 கோடின்றது ஒரு பெரிய தொகை. அப்போ இது பின்னாடி யாரோட கையோட இவங்க நகர்றாங்க?